தமிழ்நாட்டில் பள்ளிகளுக்கு 5 நாட்கள் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து பள்ளிகளுக்கும் நாளை முதல் 18ஆம் தேதி வரை பொங்கல் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. பொங்கல் திருநாள் வரும் 15ஆம் தேதி வியாழக்கிழமை கொண்டாடப்படுகிறது. மாட்டுப் பொங்கல் 16ஆம் தேதியும் காணும் பொங்கல் 17ஆம் தேதியும் கொண்டாடப்படுகிறது. இதேபோல் தமிழ்நாடு முழுவதும் போகி பண்டிகை நாளை கொண்டாடப்படுகிறது. இந்த பண்டிகை நாட்களில் பலரும் தங்கள் சொந்த ஊர் செல்வதற்காக சிறப்பு பேருந்துகளும் அறிவிக்கப்பட்டுள்ளன. இந்நிலையில் நாளை முதல் 18ஆம் தேதி வரை அனைத்து வகை பள்ளிகளுக்கும் பொங்கல் விடுமுறை அளிக்கப்படுவதாக பள்ளிக் கல்வித்துறை தெரிவித்துள்ளது. முதலமைச்சர் அறிவுறுத்தலின்படி பள்ளிகளுக்கு நாளையில் இருந்து 5 நாட்கள் பொங்கல் விடுமுறை அளிக்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சொந்த ஊர்களில் பொங்கல் பண்டிகையை கொண்டாட ஏதுவாக சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் சூழலில் நேற்று வரை சுமார் 5 லட்சம் பேர் பயணித்திருப்பதாக தமிழ்நாடு அரசு தெரிவித்துள்ளது. பொங்கல் திருநாளை முன்னிட்டு பொதுமக்களின் பயண வசதிக்காக அரசு சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட்டு வருகின்றன. அதன்படி நேற்று வழக்கமாக இயக்கப்படும் 2092 பேருந்துகளுடன் 1010 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட்டன. இதன் மூலம் நேற்று ஒரே நாளில் 1,30,000 பேர் பயணம் மேற்கொண்டுள்ளனர். கடந்த வெள்ளிக்கிழமையிலிருந்து மொத்தமாக 11,372 பேருந்துகள் இயக்கப்பட்ட நிலையில் சுமார் 5 லட்சம் பேர் பயணம் செய்திருப்பதாக போக்குவரத்து கழகம் அறிவித்துள்ளது. மேலும் தனியார் பேருந்துகளையும் ஒப்பந்த அடிப்படையில் போக்குவரத்து கழகம் இயக்கி வருகிறது. கும்பகோணம் கோட்டத்தின் சார்பாக நாங்கள் சிறப்பு பேருந்து இயக்கத்துக்காக வந்திருக்கிறோம். இன்னைக்கு தேதிக்கு மட்டும் 500 சிறப்பு பேருந்துகள் இயக்கிறதுக்கு பிளான் பண்ணி சிறப்பு பேருந்துலாம் இயக்கிட்டு இருக்கிறோம். 13, 14 கூடுதலாக சிறப்பு பேருந்துக்கு பிளான் பண்ணியிருக்கோம். இந்நிலையில் இன்று மட்டும் சென்னையிலிருந்து வழக்கமாக இயக்கப்படும் 2092 பேருந்துகளுடன் கூடுதலாக 2790 சிறப்பு பேருந்துகளும் பல்வேறு ஊர்களிலிருந்து 2960 பேருந்துகள் என மொத்தமாக 7842 பேருந்துகளை இயக்க திட்டமிடப்பட்டுள்ளது. கிளாம்பாக்கம் பேருந்து முனையத்தில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த கலை நிகழ்ச்சிகளை பயணிகள் கண்டு ரசித்தனர். பொங்கல் பண்டிகையையொட்டி அரசு போக்குவரத்து கழகங்களில் பணிபுரியும் சுமார் 1 லட்சம் பணியாளர்களுக்கு சாதனை ஊக்கத்தொகை வழங்கப்படும் என தமிழ்நாடு அரசு அறிவித்துள்ளது. இது தொடர்பாக தமிழ்நாடு அரசு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், இந்தியாவிலேயே தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகங்கள் தான் பல வகைகளில் சிறந்து விளங்குவதாக தெரிவித்துள்ளது. குக்கிராமம் முதல் மாநகரங்கள் உட்பட மக்கள் குடியிருக்கும் அனைத்து பகுதிகளுக்கும் தங்குதடையின்றி போக்குவரத்து சேவை அளிக்கப்பட்டு வருவதாகவும் குறிப்பிட்டுள்ளது. அத்துடன் அரசு போக்குவரத்து கழகங்களில் பணிபுரியும் சுமார் 1,03,000 பணியாளர்களுக்கு பொங்கலை முன்னிட்டு சாதனை ஊக்கத்தொகை வழங்கப்பட உள்ளதாகவும் அறிவித்துள்ளது. அதன்படி கடந்த ஆண்டில் 91 நாட்கள் முதல் 150 நாட்கள் வரை பணிபுரிந்த ஊழியர்களுக்கு 85 ரூபாய் வீதம் வழங்கப்பட உள்ளது. 151 நாட்கள் முதல் 200 நாட்கள் வரை பணிபுரிந்த ஊழியர்களுக்கு 195 ரூபாய் வீதம் வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. 200 நாட்கள் மற்றும் அதற்கு மேல் பணிபுரிந்த ஊழியர்களுக்கு 625 ரூபாய் வீதம் பொங்கல் சாதனை ஊக்கத்தொகை நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இதன்படி அனைத்து அரசு போக்குவரத்து கழகங்களில் பணிபுரியும் பணியாளர்களுக்கு ஒட்டுமொத்தமாக சுமார் 6,14 லட்சம் ரூபாய் வழங்கப்படும் என்று தமிழ்நாடு அரசு தெரிவித்துள்ளது. கரூர் கூட்ட நெரிசல் தொடர்பாக விஜயிடம் 100 கேள்விகளை சிபிஐ அதிகாரிகள் முன்வைத்தனர். கரூர் கூட்ட நெரிசல் வழக்கு தொடர்பாக டெல்லி சிபிஐ அலுவலகத்தில் ஆஜரான தாவேக தலைவர் விஜயிடம் சுமார் 6 மணி நேரம் விசாரணை நடைபெற்றது. கரூர் துயர சம்பவம் தொடர்பான வழக்கில் விஜய் மீது எஃப்ஐஆர் பதிவு செய்யப்படாத போதும் BNSS பிரிவு 179 படி சாட்சியாக விசாரிக்க சம்மன் அனுப்பப்பட்டிருந்தது. இதையடுத்து சென்னையிலிருந்து தனி விமானம் மூலமாக விஜய் டெல்லி சென்றார். அவருடன் தாவேக நிர்வாகி நிர்மல்குமார், ஆதவ் அர்ஜுனா உட்பட 6 பேர் சென்றனர். சுமார் 11:30 மணிக்கு டெல்லி சிபிஐ அலுவலகத்தில் விஜய் ஆஜரானார். அவரிடம் சுமார் 6 மணி நேரம் விசாரணை நடத்தப்பட்டது. கரூர் கூட்டு நெரிசல் சம்பவத்தின் போது அப்போதைய சட்ட ஒழுங்கு ADGP டேவிட்சன் தேவாசிர்வாதம் மற்றும் திருச்சி மண்டல IG நிர்மல்குமார் ஜோஷி ஆகியோரும் ஆஜராகிய நிலையில் அவர்களிடமும் விசாரணை நடத்தப்பட்டது. இதனிடையே சிபிஐ அலுவலகத்தில் விசாரணை முடிந்ததும் சிறிது நேரம் விஜய் அமர வைக்கப்பட்டிருந்தார். பிறகு விஜயுடன் ஆதவ் அர்ஜுனா, நிர்மல்குமார் ஆகியோர் ஒன்றாக சிபிஐ அலுவலகத்திலிருந்து காரில் வெளியே வந்தனர். 2வது நாளாக விஜயிடம் இன்றும் சிபிஐ விசாரணை நடத்த திட்டமிடப்பட்ட நிலையில் பொங்கல் கொண்டாட இருப்பதாக விஜய் தரப்பு கோரிக்கை வைத்ததாகவும் அதனை ஏற்று விசாரணையை சிபிஐ அதிகாரிகள் ஒத்திவைத்ததாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. கரூர் துயரம் குறித்து விஜயிடம் சிபிஐ அதிகாரிகள் அடுக்கடுக்காக கேள்விகளை எழுப்பியதாக கூறப்படுகிறது. விஜயிடம் 100 கேள்விகள் வரை கேட்கப்பட்டதாகவும் விஜய் தெரிவித்த பதில்களை வாய்மொழியாக மட்டுமின்றி எழுத்துப்பூர்வமாக பெற்றதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. அதாவது, கூட்டத்துக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட நெரிசலான இடம் மற்றும் எதிர்பார்க்கப்படும் மக்கள் எண்ணிக்கை குறித்து தெரியுமா? பிரச்சார இடத்தை சென்றடைவதில் ஏன் தாமதம் என்ற கேள்விகள் எழுப்பப்பட்டன. இதேபோல கூட்டத்தில் ஒரு குழந்தை காணாமல் போனதாக அறிவிப்பு வெளியிடப்பட்ட போது அந்த கூட்டத்தில் அமைதியின்மை நிலவியது பற்றி அறிந்திருந்தீர்களா? மக்கள் கூட்டத்தை கட்டுப்படுத்த காவல்துறை தடியடி நடத்தியது தெரியுமா? சம்பவம் நடந்த உடனே அந்த இடத்தை
விட்டு வெளியேறியது ஏன்? கூட்டத்தில் ஏற்பட்ட அசம்பாவிதங்கள் குறித்து உடனடியாக காவல்துறைக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டதா என்று அடுக்கடுக்காக கேள்விகள் முன்வைக்கப்பட்டன. இதேபோல உயிரிழப்புகள் ஏற்படுவதற்கான சூழ்நிலை எப்போது தெரிய வந்தது? அதனை தடுக்கும் வகையில் தங்கள் தரப்பிலிருந்து எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் என்ன என்பதையும் சிபிஐ அதிகாரிகள் கேட்டறிந்தனர். இந்த உயிரிழப்புகளுக்கு நிகழ்ச்சியில் ஏற்பட்ட காலதாமதம் மற்றும் நிர்வாக குறைபாடுகள் காரணமா என்ற கோணத்திலும் விசாரணை நடத்தினர். இப்படி 6 மணி நேரம் விஜயிடம் துருவி விசாரணை நடத்தினர். டெல்லியில் தாவேக தலைவர் விஜயிடம் சிபிஐ விசாரணை நடத்திய நிலையில் அலுவலகத்திற்கு வெளியே அவருடைய ரசிகர்கள் திரண்டனர். கரூர் கூட்ட நெரிசல் வழக்கு தொடர்பாக சிபிஐ சம்மன் அனுப்பிய நிலையில் டெல்லியில் உள்ள அலுவலகத்தில் விஜய் ஆஜரானார். இதையடுத்து அந்த பகுதியில் பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டிருந்த சூழ்நிலையில் விஜய் ரசிகர்கள் அங்கு சென்றனர். கையில் விஜய் புகைப்படம் மற்றும் தாவேகா கொடியுடன் காத்திருந்த ரசிகர்கள் டிவிகே என்று கூச்சலிட்டனர். मैं मदुरई से हूँ, लेकिन यहाँ जॉब करता हूँ मैं. हाँ, आज नौकरी छोड़ के आया, भाई के लिए आया, अपना भाई के लिए. हाँ, मैं रेस्टोरेंट में जॉब करता हूँ. ये सीएम कंफर्म है, इसमें कोई बदलाव होएगा ही नहीं. सीएम कंफर्म है, कोई शक ही नहीं है इसमें. 110%. इसी टर्म में 200 से ज्यादा सीटें आएंगी. காலை சுமார் 11:30 மணி அளவில் விஜய் ஆஜரான நிலையில் அவரை காண்பதற்காக 7 மணியிலிருந்தே காத்திருந்ததாகவும் ரசிகர்கள் தெரிவித்தனர். புவி கண்காணிப்பு செயற்கைக்கோளை விண்ணில் நிலைநிறுத்தும் இஸ்ரோவின் முயற்சி தோல்வியடைந்தது. PSLV C-62 ராக்கெட் திட்டம் தோல்வியடைந்ததாக இஸ்ரோ அறிவித்துள்ளது. ஸ்ரீஹரிகோட்டாவிலிருந்து திங்கட்கிழமை காலை 10:17 மணிக்கு விண்ணில் செலுத்தப்பட இருந்த PSLV C-62 ராக்கெட் 1.5 நிமிடம் தாமதமாக 10 மணி 18 நிமிடத்தில் விண்ணில் ஏவப்பட்டது. PSLV C-62 clearing the umbilical tower, a majestic lift-off. புவி கண்காணிப்புக்காக மத்திய பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாடு அமைப்பு உருவாக்கிய EOS-N1 செயற்கைக்கோளுடன் 14 செயற்கைக்கோள்களும் விண்ணில் செலுத்தப்பட்டன. ஆனால் ராக்கெட் விண்ணில் பாய்ந்த சில நிமிடங்களில் அதன் இலக்கை அடையாமல் தோல்வியில் முடிந்தது. यान के आंकड़े उपलब्ध करा रहे हैं. Third stage burnout, vehicle in combined coast phase. ராக்கெட்டின் 3வது நிலையில் இடையூறு ஏற்பட்டதால் அதன் பாதையை விட்டு விலகியதாக இஸ்ரோ தலைவர் நாராயணன் தெரிவித்தார். And then subsequently the vehicle was not progressing. நாங்கள் நினைச்ச அந்த பாதையில் கரெக்டாக போகலை. இப்போ டேட்டாலாம் இல்லை, கிரவுண்ட் ஸ்டேஷன் நிறைய கிரவுண்ட் ஸ்டேஷன்லேருந்து டேட்டா வந்துட்டு இருக்கு. எல்லா டேட்டாயும் அனலைஸ் பண்ணிட்டு இருக்கோம். இஸ்ரோவின் நடப்பாண்டின் 1வது விண்வெளி ஆய்வு திட்டம் தோல்வியில் முடிவடைந்துள்ளது குறிப்பிடத்தக்கது. தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளிலும் மிதமான மழை பெய்ததால் குளிர்ச்சியான சூழல் நிலவியது. குமரிக்கடல் மற்றும் அதனையொட்டிய பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுவதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதன் காரணமாக நாகப்பட்டினம் மாவட்டத்தில் நாகூர், கீழ்வேளூர், திட்டச்சேரி, திருமருகல் உள்ளிட்ட பகுதிகளில் 2 மணி நேரத்திற்கு மேலாக மிதமான மழை பெய்தது. மயிலாடுதுறை மாவட்டத்தில் நேற்று காலை முதலே மிதமான மழை பெய்த நிலையில் மதியத்திற்கு மேல் கனமழை பெய்தது. இதனால் பள்ளி, கல்லூரி முடிந்து வீடு திரும்பிய மாணவ மாணவிகள் மழையில் நனைந்தவரை சென்றனர். தஞ்சாவூர் மாவட்டத்தில் திருவிடைமருதூர், பாபநாசம், திருவையாறு, ஒரத்தநாடு, பட்டுக்கோட்டை உள்ளிட்ட பகுதிகளில் பரவலாக மழை பெய்தது. இதேபோல கும்பகோணம் சுற்றுவட்டார பகுதிகளில் விட்டுவிட்டு மிதமான மழை பெய்தது. திருவாரூர் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் நேற்று 1 மணி நேரத்திற்கு மேலாக கனமழை பெய்தது. அறுவடைக்கு தயாராக உள்ள சம்பா நெற்பயிர்கள் பாதிக்கப்படும் சூழல் உருவாகியுள்ளதால் விவசாயிகள் வேதனையடைந்துள்ளனர். பெரம்பலூர் மாவட்டத்தில் வேப்பந்தட்டை, ஆலத்தூர், குன்னம் பகுதிகளில் பெய்த மழையால் குளிர்ச்சியான சூழல் நிலவியது. கரூர் மாவட்டத்தில் கரூர், புலியூர், மாயனூர், லாலாப்பேட்டை சுற்றுவட்டார பகுதிகளில் 2 மணி நேரத்திற்கு மேலாக கனமழை பெய்தது. இதனால் சாலைகளில் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடியது. புதுக்கோட்டை மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளிலும் சாரல் மழை முதல் மிதமான மழை வரை பெய்ததால் குளிர்ச்சியான சூழல் நிலவியது. சிவகங்கை மாவட்டத்தில் காரைக்குடி மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளான அரியக்குடி, இலுப்பைக்குடி, கோட்டையூர், பள்ளத்தூரில் மிதமான மழை பெய்தது. கொடைக்கானல் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் 1 மணி நேரத்திற்கு மேலாக சாரல் மழை பெய்தது. குறிப்பாக அப்சர்வேட்டரி, ஏரிச்சாலை, அண்ணா சாலை, லாஸ்காட் சாலை, குறிஞ்சி நகர், பாம்பார்புரம், மூஞ்சிக்கல் பகுதிகளில் பெய்த மழையால் குளிர்ச்சியான சூழல் நிலவியது. இந்நிலையில் தமிழ்நாடு, புதுச்சேரியில் இன்றும் நாளையும் மிதமான மழையே பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னையில் வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. நீலகிரி மாவட்டம் குன்னூர் அருகே மண் சரிவு ஏற்பட்டதால் ஆம்புலன்ஸ் செல்ல முடியாமல் தத்தளித்த காட்சிகளே இவை. குன்னூர் சுற்றுவட்டார பகுதிகளில் கடந்த சில தினங்களாக மழை பெய்து வந்த நிலையில் நேற்று மாலை திடீரென காந்திபுரம் அருகே பெரும் மண் சரிவு ஏற்பட்டது. குன்னூர் மேட்டுப்பாளையம் சாலையில் ஏற்பட்ட மண் சரிவால் சாலையின் இருபுறமும் வாகனங்கள் செல்ல முடியாமல் பயணிகள் தவித்தனர்.
குன்னூர் செல்லும் பயணிகள் வாகனங்களில் இருந்து இறங்கி நடந்தே சென்றனர். அந்த பகுதியில் நோயாளியுடன் வந்த ஆம்புலன்ஸ் வாகனம் செல்ல வழியில்லாமல் தவித்தது. அப்போது பொதுமக்களே சாலையில் இருந்த கற்களை அகற்றி ஆம்புலன்ஸ் வாகனத்திற்கு வழி ஏற்பாடு செய்து அனுப்பி வைத்தனர். சாலையில் மண் சரிந்த தகவல் அறிந்து உடனடியாக வந்த காவல்துறையினர் இயந்திரத்தை வரவழைத்து போக்குவரத்தை சரி செய்து வாகனங்களை அனுப்பி வைத்தனர். இதனைத் தொடர்ந்து 3 மணி நேரத்திற்கு பிறகு போக்குவரத்து சீரானது. தமிழ்நாடு வரும் பிரதமர் நரேந்திர மோடி சென்னையில் நடைபெறும் பொதுக்கூட்டத்தில் பங்கேற்கிறார். தமிழ்நாட்டிற்கு வருகை தரும் பிரதமர் நரேந்திர மோடியின் பயண திட்டம் மாற்றியமைக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் சட்டப்பேரவைத் தேர்தல் நெருங்கும் சூழலில் பிரதமர் மோடி வரும் 23ஆம் தேதி மதுரைக்கு வருகை தருவதாக ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருந்தது. மதுரை பாண்டிகோவில் அருகே உள்ள அம்மா திடல் மைதானத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் நடைபெறும் பிரச்சார பொதுக்கூட்டத்தில் பிரதமர் மோடி கலந்து கொள்ள இருப்பதாகவும் அதில் அதிமுக, பாமக உள்ளிட்ட கூட்டணி கட்சிகள் பங்கேற்க இருப்பதாகவும் கூறப்பட்டது. பிரதமரின் தமிழக வருகைக்கு முன்பே தேசிய ஜனநாயக கூட்டணியை இறுதி செய்ய முடிவெடுக்கப்பட்டுள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. இதனைத் தொடர்ந்து மதுரை பொதுக்கூட்டத்திற்கு காவல்துறையிடம் அனுமதியும் கோரப்பட்டிருந்த நிலையில் திடீரென கூட்டத்தை மதுரையில் இருந்து சென்னைக்கு மாற்ற பாஜக முடிவு செய்துள்ளது. தலைநகரில் பிரதமரின் கூட்டத்தை நடத்தினால் மிக பெரும் எழுச்சியாக இருக்கும் என பாஜக நிர்வாகிகள் விரும்புவதால் இந்த முடிவு எடுக்கப்பட்டிருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. தமிழர்கள் ஒருபோதும் இனவெறியர்களாக மாற மாட்டோம் என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்தார். சென்னை நந்தம்பாக்கத்தில் நடைபெற்ற அயலக தமிழர் தின 2வது நாள் விழாவில் கலந்து கொண்ட முதலமைச்சர் கண்கவர் கலை நிகழ்ச்சிகளை கண்டுகளித்தார். தொடர்ந்து அயலக தமிழர்களின் கோரிக்கைகள் மற்றும் வேண்டுகோள்களை முதலமைச்சர் கேட்டறிந்தார். உயிர்காக்கும் அவசர ஊர்திகளுக்கு தனியாக ஒரு சிறப்பு சாலை அமைக்க வேண்டும். தனி வழித்தடத்தை பத்தி சொன்னீங்க. அந்த தனி வழித்தடம் சென்னையில் முதற்கட்டமா தொடங்கி இருக்கிறோம். அது நடந்துகிட்டு இருக்கு. இப்போ நிச்சயம் அது விரிவுபடுத்தப்படும் என்பதை நான் தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். விழாவில் பேசிய முதலமைச்சர் தமிழர்கள் ஒருபோதும் இனவெறியர்களாக மாற மாட்டோம் என்றார். மொழி சிதைஞ்சா இனம் சிதையும், இனம் சிதைஞ்சா நம்ம பண்பாடு சிதைஞ்சிடும், பண்பாடு சிதைஞ்சா நம்ம அடையாளம் போயிடும், அடையாளம் போயிட்டா தமிழர்னு சொல்லிக்கிற தகுதியை இழந்துடுவோம். நீங்க எங்க வாழ்ந்தாலும் ஒற்றுமையா வாழுங்க, அந்த நாட்டின் வளர்ச்சிக்காக பாடுபடுங்க. முன்னதாக அயலக தமிழர்களுக்கு பொங்கல் வாழ்த்துக்களை முதலமைச்சர் தெரிவித்தார். காங்கிரஸ் மூத்த தலைவரும் மக்களவை எதிர்க்கட்சித் தலைவருமான ராகுல் காந்தி சமத்துவ பொங்கல் விழாவில் பங்கேற்க இன்று தமிழ்நாடு வருகிறார். நீலகிரி மாவட்டம் கூடலூரில் உள்ள தனியார் பள்ளியில் இன்று மாலை நடைபெறும் விழாவில் ராகுல் காந்தி பங்கேற்க உள்ளார். இதற்காக டெல்லியில் இருந்து விமானம் மூலம் மைசூரு வரும் ராகுல் காந்தி அங்கிருந்து ஹெலிகாப்டர் மூலம் கூடலூர் வரவுள்ளார். தனியார் பள்ளி நிகழ்ச்சியுடன் சமத்துவ பொங்கல் விழாவிலும் பங்கேற்க திட்டமிட்டுள்ளார். ராகுல் காந்தியை வரவேற்கவும் நிகழ்ச்சி ஏற்பாடுகளை செய்யவும் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி சார்பில் குழு அமைக்கப்பட்டுள்ளது. இந்நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்காக கூடலூர் புறப்பட்ட தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை கோவை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசினார். அப்பொழுது சிபிஐ மூலம் விஜய்க்கு பாஜக ஸ்கெட்ச் போட்டுள்ளதாக குற்றம் சாட்டினார். ஒப்பந்தத்திற்கு தயாரானால் வழக்குகள் மாயமாகிவிடும், மறைந்துவிடும். காவல்துறை சரியில்லை அப்படின்னு சொல்லி அவங்களே வந்து சிபிஐ கேட்டாங்க. அதுதான் சிங்கம் வாயில் மாட்டிக்கொண்ட கதை. சிங்கம் வாயில மாட்டினா தப்பிக்க முடியுமா? தமிழ்நாட்டில் பாஜகவின் முயற்சிகள் வெற்றி பெறாது என்றும் செல்வ பெருந்தகை நம்பிக்கை தெரிவித்தார். அனைத்து ரேஷன் அட்டைதாரர்களுக்கும் பொங்கல் பரிசாக 3500 ரூபாயை வங்கிக் கணக்கில் செலுத்த புதுச்சேரி அரசு முடிவெடுத்துள்ளது. புதுச்சேரி மக்களுக்கு பொங்கல் பரிசாக 4000 ரூபாய் வழங்க முதலமைச்சர் ரங்கசாமி திட்டமிட்டிருந்தார். இதற்கான நிதி சூழல் குறித்து துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதனுடன் ரங்கசாமி ஆலோசனை நடத்தினார். சுமார் 1.5 மணி நேரம் இந்த ஆலோசனை நடைபெற்றது. பின்னர் ரங்கசாமி இல்லத்தில் அனைத்து துறை அதிகாரிகளுடனும் ஆலோசனை நடத்தப்பட்டது. இறுதியாக புதுச்சேரியில் பொங்கல் பரிசாக 3500 ரூபாய் அளிக்க முடிவு செய்யப்பட்டுள்ளது. மொத்தமுள்ள 3,47,000 ரேஷன் அட்டைதாரர்களுக்கு பரிசுத் தொகை வழங்கப்பட இருக்கிறது. தொடர் விடுமுறை காரணமாக பரிசுத் தொகை அவரவர் வங்கிக் கணக்கில் பொங்கலுக்கு பிறகு செலுத்தப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஏற்கனவே புதுச்சேரியில் ரேஷன் கடைகளில் பொங்கல் தொகுப்பாக 750 ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் வழங்கப்பட்டன. கல்லூரிகளில் ஆட்டம் பாட்டத்துடன் மாணவர்கள் பொங்கலை கொண்டாடி வருகின்றனர்.
தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலும் உள்ள கல்லூரிகளில் பொங்கல் விழா விமர்சையாக கொண்டாடப்பட்டது. சேலம் அம்மாப்பேட்டை தனியார் மகளிர் கல்லூரியில் கரகாட்டம், காவடி ஆட்டம், சேவல் ஆட்டம், குதிரை நடனம், மாட்டுவண்டி பயணம் என சமத்துவ பொங்கல் விழா களை கட்டியது. சேலம் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியிலும் பொங்கல் விழா கோலாகலமாக நடைபெற்றது. ஃப்ரெண்ட்ஸ் கூட காலேஜ்ல வந்து செலிப்ரேட் பண்றது ரொம்ப என்ஜாய்மெண்டா இருக்கும், மெமரிஸா இருக்கும், வேற மாதிரி இருக்கும். இந்த பொங்கல் வந்துட்டு எல்லாருக்கும் நல்லா இருக்கும் நான் விஷ் பண்றேன். மயிலாடுதுறை தர்மபுரம் ஞானாம்பிகை அரசு மகளிர் கல்லூரியில் பொங்கல் விழாவின் போது மாணவிகள் நடனமாடி மகிழ்ந்தனர். தஞ்சாவூர் மருதுபாண்டியர் கல்லூரியில் மண் பானையில் பொங்கல் வைத்த மாணவ மாணவியர் பாரம்பரிய உடை அணிந்து கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர். காஞ்சிபுரம் பச்சையப்பன் மகளிர் கல்லூரியிலும் மாணவிகள் உற்சாகத்துடன் பொங்கல் விழாவில் கலந்து கொண்டனர். திருவண்ணாமலை மாவட்டம் கீழ் சாத்தமங்கலம் கிராமத்தில் அனைத்து சமூக மக்களும் இணைந்து சமத்துவ பொங்கல் கொண்டாடினர். சென்னை அருகே தனியார் கல்லூரியில் நடைபெற்ற சமத்துவ பொங்கல் விழாவில் நடிகர் சூரி கலந்து கொண்ட காட்சிதான் இது. சென்னை தாம்பரம் அருகே உள்ள கல்லூரியில் சமத்துவ பொங்கல் விழா நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட நடிகர் சூரி மாட்டுவண்டி ஓட்டியும் தாரை தப்பட்டையுடன் கலைக்குழுவினரிடையே நடனமாடியும் மாணவர்களை உற்சாகப்படுத்தினார். அப்போது பொய்க்கால், குதிரையாட்டம், மயிலாட்டம், கயிறு எடுக்கும் போட்டிகள் நடைபெற்றன. செல்போன்களை குவியலாக குவித்து வைத்துவிட்டு சினிமா பாடல்களுக்கு மாணவிகள் உற்சாகமாக நடனமாடினர். அப்பொழுது பேசிய சூரி குடும்ப உறவுகளை போற்ற வேண்டும் என்றும் அவர்களின் தேவைகளை உணர்ந்து நடந்து கொள்ள வேண்டும் என்றும் மாணவர்களுக்கு அறிவுறுத்தினார். புது வருஷம் எல்லாருமே ஏதாவது ஒரு முடிவோடு இருங்க. இந்த இயர் முடிவுக்குள்ள அடுத்த இயர் நியூ இயர்ல இல்லை இதே நாளில் நான் இப்போ இருக்கிறத விட நான் மேலும் 4 பேர் பாராட்டும்படியே ஒரு நல்ல இடத்துல நான் சந்தோஷப்படுற மாதிரி இல்லையோ என் குடும்பம் சந்தோஷப்படுற மாதிரி என் நண்பர்கள் இந்த சொசைட்டி சந்தோஷப்படுற நான் ஒரு இடத்துல இருப்பேன் அப்படின்னு ஒரு சின்ன முடிவு எடுத்துக்கங்க. இந்த விழாவில் குறைந்த வேகத்தில் சைக்கிள் ஓட்டுவது உள்ளிட்ட போட்டிகளும் நடைபெற்றன. சென்னை தீவுத்திடலில் தமிழ்நாடு சுற்றுலா வளர்ச்சிக் கழகம் சார்பில் 50வது ஆண்டு பொன்விழா சுற்றுலா மற்றும் தொழில் பொருட்காட்சி தொடங்கப்பட்டுள்ளது. இதனை அமைச்சர்கள் மா. சுப்பிரமணியன், சேகர்பாபு, ராஜேந்திரன் ஆகியோர் துவக்கி வைத்தனர். பொருட்காட்சியில் காவல்துறை, விளையாட்டுத்துறை உள்ளிட்ட பல்வேறு துறைகள் சார்பில் 43 அரங்குகள் அமைக்கப்பட்டுள்ளன. 80 சிறிய கடைகளும் 14 தனியார் அரங்குகளும் உள்ளன. டெல்லி அப்பளம், பஜ்ஜி, காலிஃப்ளவர் பக்கோடா, ஐஸ்கிரீம், கரும்பு சாறு, பானிபூரி, பால்கோவா, சோடா பூரி போன்றவற்றுக்கு சிற்றுண்டி உணவகங்களும் பொருட்காட்சியில் இடம்பெற்றுள்ளன. சுமார் 80,000 சதுர அடி பரப்பளவில் பொழுதுபோக்கு வளாகம் அமைக்கப்பட்டுள்ளது. இதில் சிறுவர் முதல் பெரியவர்கள் வரை விளையாடி மகிழ விளையாட்டு சாதனங்கள் உள்ளன. 70 நாட்கள் வரை பொருட்காட்சி நடைபெறும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. பெரியவர்களுக்கு நுழைவு கட்டணமாக 40 ரூபாயும், சிறியவர்களுக்கு நுழைவு கட்டணமாக 25 ரூபாயும் வசூலிக்கப்படும் என்றும், வார இறுதி நாட்களில் காலை 11 மணி முதல் இரவு 10 மணி வரை பொதுமக்கள் அனுமதிக்கப்படுவார்கள் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் சாலையின் நடுவே தனியார் பேருந்து தீப்பிடித்து எரிந்த காட்சிகள் தான் இவை. புதுச்சேரியில் இருந்து பொள்ளாச்சிக்கு PKT டிராவல்ஸ் என்ற நிறுவனத்திற்கு சொந்தமான பேருந்து நேற்று இரவு 10 மணிக்கு புறப்பட்டு சென்றது. முதலியார்பேட்டை 100 அடி சாலை மேம்பாலத்தை பேருந்து கடந்தபோது அதில் இருந்து தீப்பிடித்துள்ளது. இதுகுறித்து பின்னால் வந்த ஆட்டோ ஓட்டுநர் தெரிவித்ததைத் தொடர்ந்து பேருந்தை அதன் ஓட்டுநர் நிறுத்தினார். உடனடியாக பேருந்தில் இருந்த 20 பயணிகளும் அலறி அடித்துக் கொண்டு வெளியே ஓடி வந்தனர். சில நொடிகளில் பேருந்து முழுவதும் தீ பரவிய நிலையில் 2 வாகனங்களில் விரைந்து வந்த தீயணைப்பு படையினர் தீயை அணைத்தனர். இருப்பினும் பயணிகளின் பொருட்கள் அனைத்தும் எரிந்து சாம்பலாகின. பேருந்தின் இயந்திரத்தில் ஏற்பட்ட கோளாறு காரணமாக தீ விபத்து ஏற்பட்டதாக முதற்கட்ட தகவல்கள் தெரிவிக்கின்றன. சென்னையில் 2 அடுக்கு மின்சார பேருந்து சேவை தொடங்கியுள்ளது.
தமிழகத்தில் 18 ஆண்டுகளுக்கு பின்னர் 2 அடுக்கு மின்சார பேருந்து சேவையை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தொடங்கி வைத்து பார்வையிட்ட காட்சிகள்தான் இவை. சுற்றுலா பயணிகள் சென்னையின் அழகை ரசிக்கவும், சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கையை அதிகரிக்கும் வகையிலும் முக்கிய சுற்றுலா தலங்களில் டபுள் டக்கர் பேருந்துகளை இயக்க சுற்றுலாத்துறை முடிவு செய்துள்ளது. அதன்படி அயலக தமிழர்களின் நிதி பங்களிப்புடன் முதற்கட்டமாக குளிர்சாதன வசதி கொண்ட டபுள் டக்கர் மின்சார பேருந்தை அசோக் லேலண்ட் நிறுவனத்திடம் இருந்து சுற்றுலாத்துறை வாங்கியது. இந்நிலையில் சென்னை நந்தம்பாக்கத்தில் உள்ள வர்த்தக மையத்தில் நடைபெற்ற விழாவில் இந்த பேருந்து சேவையை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். டபுள் டக்கர் பேருந்தில் ஏறியும் முதலமைச்சர் பார்வையிட்டார். சுற்றுலா பயணிகளின் பாதுகாப்பு மற்றும் வசதிக்கு முக்கியத்துவம் அளிக்கும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ள இந்த பேருந்தில் மொத்தம் 65 பேர் பயணிக்க முடியும். சுற்றுலா பயணிகள் நகரத்தின் அழகை கண்டு ரசிக்கும் வகையில் பேருந்தின் பக்கவாட்டில் அகலமான ஜன்னல்கள் அமைக்கப்பட்டுள்ளன. அதிமுக கூட்டணியில் விரைவில் புதிய கட்சி சேர இருப்பதாக அதிமுக வேட்பாளர் நேர்காணலின் போது அக்கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பேசியதாக தகவல் வெளியாகியுள்ளது. தமிழக சட்டப்பேரவைத் தேர்தலில் அதிமுக சார்பில் போட்டியிட விருப்பம் தெரிவித்தவர்களுக்கு சென்னை ராயப்பேட்டையில் உள்ள அக்கட்சியின் தலைமை அலுவலகத்தில் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி முன்னிலையில் நேர்காணல் நடைபெறுகிறது. 3வது நாளில் விருதுநகர், கடலூர், நாகை, மயிலாடுதுறை, திருச்சி மாவட்டங்களில் அதிமுக சார்பில் போட்டியிட விருப்பம் தெரிவித்தவர்களிடம் எடப்பாடி பழனிசாமி நேர்காணல் நடத்தினார். அப்போது புதிய கட்சி ஒன்று விரைவில் அதிமுக கூட்டணியில் சேர உள்ளதாக நிர்வாகிகளிடம் எடப்பாடி பழனிசாமி கூறியதாக தகவல் வெளியாகியுள்ளது. மேலும் சட்டமன்ற தேர்தலில் அதிமுக தனி பெரும்பான்மையுடன் ஆட்சி அமைக்கும் என்றும் கட்சி கைநீட்டும் வேட்பாளரை வெற்றி பெற செய்ய அனைவரும் ஒற்றுமையுடன் உழைக்க வேண்டும் என்றும் இபிஎஸ் தெரிவித்ததாக தகவல் வெளியாகியுள்ளது. கரூர் விவகாரத்தில் டெல்லியில் உள்ள சிபிஐ அலுவலகத்தில் தாவேக தலைவர் விஜய் ஆஜரான நிலையில் புதிய கட்சி ஒன்று அதிமுக கூட்டணியில் சேருகிறது என இபிஎஸ் பேசியதாக பரவும் தகவல் தமிழக அரசியல் களத்தில் பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளது. தமிழ்நாட்டில் மதவாதிகளின் கொட்டம் ஒடுக்கப்படும் என்றும் இந்துத்துவ சக்திகளின் ஆணவம் அடக்கப்படும் என்றும் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ சூளுரைத்துள்ளார். போதைப்பொருள் ஒழிப்பு, சாதி, மதம் மோதல் தடுப்பு உள்ளிட்டவற்றை வலியுறுத்தி கடந்த 2ஆம் தேதி வைகோ தனது சமத்துவ நடைப்பயணத்தை தொடங்கினார். திருச்சி மாவட்டம் தென்னூரில் வைகோவின் நடைப்பயணத்தை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். நடைப்பயணத்தின் நிறைவாக மதுரை ஒத்தக்கடை பகுதிக்கு நேற்று வந்தடைந்த வைகோவுக்கு அக்கட்சி தொண்டர்கள் உற்சாக வரவேற்பளித்தனர். தொடர்ந்து மதுரை ஓபுளா படித்துறையில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் உரையாற்றிய வைகோ தமிழ் நிலத்தில் சாதி மத மோதல் கூடாது என வலியுறுத்தினார். இந்த தமிழகத்தில் மதவாதிகளினுடைய கொட்டம் ஒடுக்கப்படும், இந்துத்துவ சக்திகளினுடைய அக்கிரம ஆதிக்கம் தகர்க்கப்படும், சாதியின் பெயரால் மதத்தின் பெயரால் எந்த மோதலும் ஏற்படக்கூடாது என்று நான் மீண்டும் வற்புறுத்தி சொல்லுகிறேன். நடைப்பயணத்தை வெற்றிகரமாக நிறைவு செய்ததை எண்ணி மகிழ்ந்த வைகோ இனி தனக்கு என்ன நடந்தாலும் கவலை இல்லை என்று உணர்ச்சி பொங்க கூறினார். தங்கம் விலை சவரனுக்கு 1760 ரூபாய் அதிகரித்து புதிய உச்சத்தை தொட்டுள்ளது. ஏற்ற இறக்கமாக இருந்து வந்த தங்கம் விலை ஒரே நாளில் கிராமுக்கு 220 ரூபாய் உயர்ந்துள்ளது. 1 கிராம் தங்கம் 12,900 ரூபாய்க்கு விற்பனையான நிலையில் 13,120 ரூபாயாக விலை அதிகரித்துள்ளது. ஒரு சவரன் தங்கத்தின் விலை 1,03,200 ரூபாயாக இருந்த நிலையில் 1,760 ரூபாய் உயர்ந்து 1,04,960 ரூபாயாக உயர்ந்துள்ளது. கடந்த 10 நாட்களில் ஒரு சவரன் தங்கத்தின் விலை 4,160 ரூபாய் அதிகரித்துள்ளது. வெள்ளி விலையும் புதிய உச்சத்தை எட்டியுள்ளது. 1 கிராம் வெள்ளியின் விலை 12 ரூபாய் அதிகரித்து 287 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. 1 கிலோ வெள்ளியின் விலை 2,87,000 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. தை மாதம் பிறக்க உள்ள நிலையில் பண்டிகைகள் முகூர்த்த நாட்களையொட்டி தங்கம் விலை உயர்ந்து வருகிறது. மகர விளக்கு பூஜைக்காக சபரிமலை கோயிலுக்கு ஆபரணங்கள் ஊர்வலம் தொடங்கியுள்ளது. மகர விளக்கு பூஜைக்காக ஐயப்பனுக்கு அணிவிக்கப்படும் ஆபரணங்களுடன் பந்தளம் அரண்மனையிலிருந்து சபரிமலைக்கு ஊர்வலம் புறப்பட்டது. சபரிமலை ஐயப்பன் கோயிலில் புதன்கிழமை என்று மகர விளக்கு பூஜை நடைபெற உள்ளது. அப்போது ஐயப்பனுக்கு ஆபரணங்கள் அணிவிக்கப்பட்டு சிறப்பு பூஜை நடைபெறும். இதற்காக கேரள மாநிலம் பந்தளம் அரண்மனையில் உள்ள சாஸ்தா கோயிலில் வைக்கப்பட்டிருந்த ஆபரணங்கள் அங்கிருந்து சபரிமலைக்கு எடுத்துச் செல்லப்படுகின்றன. ஆபரண பெட்டிகளை தலையில் சுமந்தவாறு சாஸ்தா கோயிலில் தொடங்கியுள்ள ஊர்வலம் புதன்கிழமை மாலை சபரிமலை ஐயப்பன் கோயிலுக்கு சென்றடைகிறது.
குஜராத்தில் பட்ட திருவிழாவில் பிரதமர் மோடி, ஜெர்மன் சான்சலர் ஃபிரெட்ரிக் மெர்ஸ் இணைந்து ஹனுமான் பட்டத்தை பறக்கவிட்டனர். பிரதமர் மோடியின் அழைப்பை ஏற்று ஜெர்மன் சான்சலர் ஃபிரெட்ரிக் மெர்ஸ் இந்தியா வந்தார். குஜராத் மாநிலம் சபர்மதி மகாத்மா காந்தி ஆசிரமத்திற்கு விரைந்த பிரதமர் மோடி மற்றும் ஃபிரெட்ரிக் மெர்ஸ் மகாத்மா காந்திக்கு மரியாதை செலுத்தினர். தொடர்ந்து சபர்மதி நதிக்கரையில் பட்டத் திருவிழாவில் கலந்து கொண்டு ராட்சத ஹனுமான் பட்டத்தை பறக்கவிட்டனர். முன்னதாக கண்கவர் கலை நிகழ்ச்சிகளை இருவரும் கண்டு ரசித்தனர். காயம் காரணமாக நியூசிலாந்து அணிக்கு எதிரான ஒருநாள் கிரிக்கெட் தொடரிலிருந்து வாஷிங்டன் சுந்தர் விலகினார். நியூசிலாந்து அணிக்கு எதிரான முதல் ஒருநாள் போட்டியின் போது இந்திய அணி வீரர் வாஷிங்டன் சுந்தருக்கு இடுப்பில் காயம் ஏற்பட்டது. இதனால் பேட்டிங் செய்தபோது அவர் ரன் எடுக்க ஓட முடியாமல் தவித்தார். காயம் காரணமாக மீதமுள்ள 2 ஒருநாள் போட்டிகளிலிருந்து வாஷிங்டன் சுந்தர் விலகுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. அவருக்கு பதில் ஆயுஷ் பதோனி சேர்க்கப்பட்டுள்ளார். 5 போட்டிகள் கொண்ட T20 தொடரிலும் அவர் பங்கேற்பது சந்தேகமே என தகவல் வெளியாகியுள்ளது. அடுத்த மாதம் T20 உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடர் நடைபெறவிருக்கும் நிலையில் வாஷிங்டன் சுந்தருக்கு காயம் ஏற்பட்டிருப்பது இந்திய அணிக்கு பின்னடைவாக பார்க்கப்படுகிறது. முன்னதாக ரிஷப் பந்துக்கும் காயம் ஏற்பட்டு அவர் நியூசிலாந்து அணிக்கு எதிரான ஒருநாள் கிரிக்கெட் தொடரிலிருந்து விலகியது குறிப்பிடத்தக்கது. முக்கியமான மாவட்ட செய்திகளை விரைவு செய்திகளாக பார்க்கலாம். நீலகிரி மாவட்டம் குன்னூர் ஜெகதளா கிராமத்தில் படுகரின மக்களின் ஹெத்தையம்மன் பண்டிகை களை கட்டியது. பாரம்பரிய உடையில் இசைக்கு ஏற்ப ஹெத்தையம்மன் குடையை ஏந்தியபடி நடனமாடியவாறு ஜெகதளா கிராமத்திற்கு ஊர்வலமாக வந்தனர். மடிமனை என்ற இடத்தில் உள்ள ஹெத்தையம்மன் சிலையை அலங்கரித்து ஊர்வலமாக அழைத்து வந்தவர்கள் காணிக்கை செலுத்தினர். கொடைக்கானல் வனத்துறை கட்டுப்பாட்டில் உள்ள சுற்றுலா தலங்களுக்குள் செல்ல QR கோட் மூலம் நுழைவு கட்டணம் செலுத்தும் முறை அமலுக்கு வந்துள்ளது. பில்லர் ராக், குணா குகை, பைன்மரச்சோலை, மோயர் சதுக்கத்தில் QR கோட் முறை அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. செல்போனில் நெட்வொர்க் பிரச்சினை ஏற்பட்டால் QR கோட் திட்டத்தால் போக்குவரத்து நெரிசல் ஏற்படும் என்று சுற்றுலா பயணிகள் கருத்து தெரிவிக்கின்றனர். கோவில்பட்டி சுற்றுவட்டார பகுதிகளில் குருவி மற்றும் மயில்கள் தொல்லையால் சூரியகாந்தி விளைச்சல் பாதிக்கப்பட்டிருப்பதாக விவசாயிகள் தெரிவித்துள்ளனர். அயன் வடமலாபுரம், தாப்பாத்தி, இளையரசனேந்தல், வெங்கடாசலபுரம், இடைசெவல் உள்ளிட்ட பகுதிகளில் சூரியகாந்தி விளைச்சல் காண்போரின் கண்களை கவரக்கூடிய வகையில் பூத்து குலுங்குகிறது. தற்போது அறுவடைக்கு தயாராக இருக்கக்கூடிய சூழ்நிலையில் குருவிகள் மற்றும் மயில்கள் கூட்டமாக வந்து கொத்துவதால் பூக்கள் பாதிக்கப்படுவதாக கூறுகின்றனர். மதுரை காந்தி அருங்காட்சியகத்தில் நடைபெற்ற பொங்கல் விழாவில் திரைப்பட இயக்குநர் சேரன் கலந்து கொண்டார். 26 வகை திணைகள் வைத்து பொங்கல் படைக்கப்பட்டு வழிபாடு நடத்தப்பட்டது. தொடர்ந்து உரியடி, கரகாட்டம், கோலம் உள்ளிட்ட விளையாட்டுகள் மற்றும் கலை நிகழ்ச்சிகள் விமர்சையாக நடைபெற்றன. திருப்பூர் மாவட்டம் திருமுருகன்பூண்டியில் உள்ள தனியார் பள்ளியில் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு 180 அடி நீளம் 100 அடி அகலம் கொண்ட பொங்கல் பானை வரையப்பட்டது. 2026ஆம் ஆண்டை முன்னிட்டு 2026 மாணவ மாணவிகள் ஒருங்கிணைந்து 1860 கிலோ கோலப்படியை கொண்டு பொங்கல் பானையை வரைந்துள்ளனர். இதனை வேர்ல்டு ஒண்டர்ஸ் புக் ஆஃப் ரெக்கார்ட் அமைப்பு உலக சாதனையாக அங்கீகரித்து சான்றிதழ் வழங்கியது. வாழைத்தோட்டம் கிராமத்தில் உலவி வந்த யானை மின் கம்பியை துதிக்கையால் தொட்ட CCTV காட்சி வெளியாகியுள்ளது. உணவு தேடி ஊருக்குள் நுழைந்த யானை நீண்ட நேரமாக ஒரே இடத்தில் நின்றிருந்தது. பின்னர் மெதுவாக நடந்து கடையின் முன்பு சென்ற யானை ஷட்டர் அருகே தொங்கிக் கொண்டிருந்த மின் கம்பியை தொட்டது. அப்போது லேசாக மின்சாரம் பாய்ந்த நிலையில் பயந்த யானை சட்டென பின்னோக்கி நடந்து சென்றது. மத்திய அரசு நிதி தராததால் 18 ஜல்ஜீவன் திட்டங்கள் நிறுத்தப்பட்டுள்ளதாக அமைச்சர் KN நேரு கூறியுள்ளார். கடலூர் மாவட்டம் அடலூரில் நடந்த நிகழ்ச்சியில் பேசியவர் மத்திய அரசு நிதி கிடைத்த பின் அந்த திட்டங்கள் செயல்பாட்டிற்கு வரும் என்றும் கூறினார். ஜல்ஜீவன் திட்டத்திலே மத்திய அரசு தர வேண்டிய பங்கு வராத காரணத்தால் தான் ஒரு 18 திட்டங்கள் நிலுவையில் இருக்கிறது. இல்லை என்றால் முழுமையாக இப்போதே முடிந்திருக்கும். அந்த ஒன்றிய அரசுடைய நிதிகள் வருகிற போது முழுமையான பாதுகாக்கப்பட்ட குடிநீர் வழங்கப்படும்.
ஆளில்லா தீவுகள் குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்த மன்னார் வளைகுடா அருகே நடுக்கடலில் உள்ள தீவுகளில் தேசிய கொடி ஏற்றப்பட்டன. தூத்துக்குடி வடக்கு காவல் நிலைய காவலர்கள், வஉசி கல்லூரி தேசிய மாணவர் படை வீரர்கள் ஆகியோர் வானத்தீவு, காசுவாரி தீவு, விரல்சல்லி தீவு ஆகிய தீவுகளுக்கு படகில் சென்று அங்கு தேசிய கொடியை ஏற்றி மரியாதை செலுத்தினர். புதுச்சேரியில் அனுமதியின்றி தனியார் சுற்றுலா படகுகள் இயக்கப்படுவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. அரியாங்குப்பம் ஆற்றின் முகத்துவாரத்தில் இருந்து படகுகள் சென்று அரிக்கமேடு தொல்லியல் மையம், மாங்க்ரோவ் காடு ஆகியவற்றை கண்டு ரசிக்கலாம். இந்நிலையில் 200 படகுகளை இயக்க அனுமதி வழங்கப்பட்டுள்ள நிலையில் அனுமதியின்றி 200 படகுகள் இயக்கப்படுவதாக கூறப்படுகிறது. இந்த படகுகளில் பாதுகாப்பிற்காக சுற்றுலா பயணிகளுக்கு கவசம் கூட முறையாக வழங்குவதில்லை என குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. சேலம் மாவட்டம் எடப்பாடி அருகே தங்காயூரில் கபடி போட்டியை தொடங்கி வைத்த MP செல்வ கணபதி வீரர்களுடன் கபடி விளையாடி உற்சாகப்படுத்தினார். அறந்தாங்கி சுற்றுவட்டார பகுதியில் பெய்த திடீர் கனமழையால் அறுவடைக்கு தயாராக இருந்த 1000 ஏக்கர் நெற்பயிர்கள் நீரில் மூழ்கி சேதமாகின. திருவங்கூர், சந்தமனை, ஏகனி வயல், வெள்ளாட்டுமங்கலம், ஏகப்பெருமலூர் உள்ளிட்ட கிராமங்களில் முறையான வடிகால் வாரி பராமரிப்பு இல்லாததால் நிலத்தில் தேங்கியுள்ள தண்ணீரை வெளியேற்ற முடியாமல் விவசாயிகள் அவதிக்கு ஆளாகியுள்ளனர். மழையால் பயிர்கள் சேதமானதால் அரசு இழப்பீடு வழங்க கோரிக்கை விடுத்துள்ளனர். தைப்பொங்கலை முன்னிட்டு சிறுவில்லிபுத்தூர் சுற்று வட்டாரத்தில் பனங்கிழங்கு அறுவடை பணிகள் தீவிரமடைந்துள்ளன. வத்ராயிருப்பு, மம்சாபுரம், புதுப்பட்டி உள்ளிட்ட இடங்களில் அறுவடை செய்யப்படும் பனங்கிழங்குகள் வெளி மாவட்டங்களுக்கு அனுப்பி வைக்கப்படுகின்றது. 25 கிடங்குகள் கொண்ட ஒரு கட்டு 100 ரூபாய்க்கு கொள்முதல் செய்யப்படுகின்றன. புதுக்கோட்டை அரசு மன்னர் கல்லூரி நிர்வாகத்தை கண்டித்து நூற்றுக்கணக்கான மாணவர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். சமத்துவ பொங்கல் விழா கொண்டாட மாணவர்கள் அனுமதி கோரிய நிலையில் கல்லூரி நிர்வாகம் மறுப்பு தெரிவித்ததாக கூறப்படுகிறது. இதனால் அதிருப்தியடைந்த 300க்கும் மேற்பட்ட மாணவர்கள் கல்லூரி வாயிலில் அமர்ந்து நிர்வாகத்தை கண்டித்து முழக்கமிட்டனர். கடந்த ஒரு சில வாரங்களுக்கு முன்பு கல்லூரியில் அடிப்படை வசதிகளை மேம்படுத்த கோரி மாணவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டதன் எதிரொலியாக கொண்டாட்ட நிகழ்விற்கு அனுமதி மறுக்கப்பட்டதாகவும் மாணவர்கள் குற்றம் சாட்டினர். ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோயிலில் முன்னாள் முதலமைச்சர் O. பன்னீர்செல்வம் சாமி தரிசனம் செய்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அரசியல் களம் தொடர்பான கேள்விகளுக்கு தை பிறந்த பிறகுதான் அனைத்தும் சொல்ல முடியும் என்று கூறினார். அனைத்தும் தமிழ் தை பிறந்த ஆலங்குளம் அருகே துத்திக்குளம் கிராமத்தில் நியாய விலைக் கடையில் கைரேகை இயந்திரத்தை திருடிச் சென்ற நபர் கைது செய்யப்பட்டார். ரமேஷ் என்பவரின் முதல் மனைவி இறந்துவிட்ட நிலையில் அவர் 2வது திருமணம் செய்து குடும்பத்துடன் வசித்து வருகிறார். இந்நிலையில் ரமேஷின் முதல் மனைவிக்கு பிறந்த மகன் பொங்கல் பரிசு தொகுப்பு மற்றும் 3000 ரூபாய் பணத்தை பெற்றுள்ளார். இதையறிந்து கடைக்கு சென்று ஊழியர்களுடன் சண்டையிட்ட ரமேஷ் கைரேகை இயந்திரத்தை எடுத்து சென்றார். புகாரின் பேரில் ரமேஷை கைது செய்த காவல்துறையினர் இயந்திரத்தை பறிமுதல் செய்தனர். திருப்பத்தூர் மாவட்டம் நாட்றம்பள்ளி அருகே சென்னை பெங்களூரு தேசிய நெடுஞ்சாலை ஓரம் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த சிமெண்ட் லாரி திடீரென தீப்பற்றி எரிந்தது. நெல்லூருக்கு சிமெண்ட் ஏற்றிச் சென்ற லாரியை உரிமையாளரும் ஓட்டுநரும் கேத்தாண்டப்பட்டி சர்க்கரை ஆலை எதிரே நிறுத்திவிட்டு சமையல் செய்துள்ளனர். அப்போது லாரியில் தீப்பிடித்து மளமளவென பரவி கொழுந்துவிட்டு எரிந்தது. இதுகுறித்து தகவல் அறிந்து வந்த தீயணைப்பு வீரர்கள் தீயை அணைக்கும் முயற்சியில் ஈடுபட்டனர். நாங்கள் ரிட்டையர் ஆவோம் என்று கனவு காணாதீர்கள் என அமைச்சர் ஐ. பெரியசாமி தெரிவித்துள்ளார். திண்டுக்கல்லில் கட்சி நிகழ்ச்சியில் பேசியவர் அரசியலில் ரிட்டையர்மெண்ட் இல்லை என்றும் கூறினார். அதாவது அரசியலுக்கு நோ ரிட்டையர்மெண்ட். நாங்கள் ரிட்டையர் ஆகும்னு கனவு வாங்காதீங்க. அந்த அளவிற்கு எங்கள் தலைவர் 96 வயசு வரைக்கும் கூட வச்சினார்கள் என்பதை நீங்கள் தயவு செய்து மறந்துவிடக்கூடாது. அருகே நாய் குரைத்ததாக கூறிய எதிர்வீட்டு உரிமையாளரை தாக்கிய திமுக கவுன்சிலர் உட்பட 3 பேர் கைது செய்யப்பட்டனர். அம்மன் நகர் பகுதியில் வசிக்கும் நகராட்சி கவுன்சிலர் ரமேஷ் வீட்டில் வளர்த்து வரும் நாய் அடிக்கடி குரைத்துக் கொண்டே இருந்ததால் எதிர்வீட்டில் வசிக்கும் கதிர் என்பவர் புகார் கொடுத்துள்ளார். இதனால் வாக்குவாதம் ஏற்பட்ட நிலையில் ரமேஷும் அவரது ஆதரவாளர்களும் மது போதையில் கதிர் வீட்டிற்கு சென்று அவரை சரமாரியாக தாக்கியுள்ளனர்.
பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு சிங்கப்பெருமாள் கோவில் பகுதியில் இருந்து சென்னை நோக்கி தேசிய நெடுஞ்சாலையில் கனரக வாகனங்கள் செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது. தென் மாவட்டங்களில் இருந்து சென்னை நோக்கி செல்லும் கனரக வாகனங்கள் சிங்கப்பெருமாள் கோவில் அருகே ஒரக்கடம், ஸ்ரீபெரும்புதூர் மார்க்கமாக திருப்பிவிடப்பட்டன. இதன் மூலம் வண்டலூர், கிடாம்பாக்கம், ஊரப்பாக்கம், கூடுவாஞ்சேரி, பெருங்கடத்தூர் பகுதிகளில் தேசிய நெடுஞ்சாலையில் போக்குவரத்து நெரிசலை குறைக்க போக்குவரத்து காவல்துறையினர் நடவடிக்கை மேற்கொண்டனர். நீலகிரி மாவட்டத்தில் வெள்ளைப்பூண்டு சீசன் முடிவடைந்ததால் கோவை மேட்டுப்பாளையம் சந்தைக்கு வரத்து குறைந்தது. நீலகிரியில் இருந்து சுமார் 300 மூட்டைகள் வெள்ளைப்பூண்டு மட்டுமே விற்பனைக்கு வந்தது. அதே நேரம் சந்தையில் வெள்ளைப்பூண்டுக்கு கிராக்கி இல்லாததால் 1 கிலோ 100 ரூபாயில் இருந்து 200 ரூபாய் வரையே விலை போனது. விருதுநகர் மாவட்டம் சிறுவில்லிபுத்தூரில் நடைபெற்ற ஆண்டாள் சங்கமம் நிகழ்ச்சியில் ஒரே இடத்தில் 1008 மாணவிகள் ஆண்டாள் வேடமணிந்து கூடினர். அவர்கள் அனைவரும் ஒன்றாக ஆண்டாள் பாவை பாசுரம் பாடி அசத்தினர். அரியலூரில் 400க்கும் மேற்பட்ட வாகனங்களில் அதிக ஒலி எழுப்பும் ஏர்ஹார்ன், கண்கூசும் விளக்குகள் உள்ளிட்டவை பறிமுதல் செய்யப்பட்டன. மாவட்ட ஆட்சியர் அலுவலக ரவுண்டானாவில் காவல்துறையினர் வாகன தணிக்கையில் ஈடுபட்டனர். அப்போது 2 சக்கர வாகனங்கள், 4 சக்கர வாகனங்களிலிருந்து ஹார்ன், LED லைட்டுகள், பம்பர், மாற்றி வடிவமைக்கப்பட்ட சைலன்சர் உள்ளிட்டவற்றை மெக்கானிக் உதவியுடன் பறிமுதல் செய்யப்பட்டன. மேலும் ஓட்டுநர்களுக்கு அபராதமும் விதிக்கப்பட்டது. திண்டுக்கல் மாவட்டம் பழனி அருகே வீட்டின் முன்பு நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த 2 சக்கர வாகனம் திருடப்பட்ட காட்சி CCTV கேமராவில் பதிவாகியுள்ளது. பாலசமுத்திரத்தில் உள்ள வீட்டின் முன்பு சாவியுடன் நிறுத்தப்பட்டிருந்த 2 சக்கர வாகனத்தின் பெட்டியில் 1 சவரன் நகை, 30,000 ரூபாய் ரொக்கம் உள்ளிட்டவை இருந்ததாக கூறப்படுகிறது. அந்த வாகனத்தை அடையாளம் தெரியாத நபர் ஒருவர் திருடிச் சென்றார். சென்னை மேடவாக்கத்தில் விடுதி உரிமையாளரை காவலர்கள் விசாரணைக்கு அழைத்ததை கண்டித்து விடுதி உரிமையாளர்கள் சங்கத்தினர் காவல் நிலையத்தை முற்றுகையிட்டனர். விடுதியில் தங்கியிருந்த இளம்பெண் ஒருவர் அவரது ஆண் நண்பருடன் பேசிக் கொண்டிருந்ததை விடுதி உரிமையாளர் கண்டித்தபோது தகராறு ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. இதுகுறித்து இளம்பெண் அளித்த புகாரின் பேரில் விடுதி உரிமையாளரை விசாரணைக்கு வருமாறு காவல்துறையினர் அழைத்துள்ளனர். இதையடுத்து காவல் நிலையத்தில் குவிந்த விடுதி உரிமையாளர்கள் சங்கத்தினர் சம்பந்தப்பட்ட பெண் மீது புகார் அளித்தனர். திருச்சி காங்கேயம் சாலையில் CTC பேருந்து டிப்போ அருகே குடிநீர் குழாய் உடைப்பால் சேதமான சாலையில் 2 சக்கர வாகனத்தில் சென்ற பெண் கீழே விழுந்து காயமடைந்தார். குடிநீர் குழாய் உடைப்பால் தண்ணீர் வீணாவதுடன் சாலையும் சேதமானது குறித்து பலமுறை முறையிட்டும் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என்று கூறப்படுகிறது. இந்நிலையில் விபத்தை தொடர்ந்து ஆத்திரமடைந்த அப்பகுதி மக்கள் திடீர் சாலை மறியலில் ஈடுபட்டனர். விரைவில் நடவடிக்கை எடுப்பதாக காவலர்கள் சமாதானப்படுத்தி அவர்களை கலைத்தனர்.